வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு ஷரியத் தாவா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறோம். எல்லா படைப்புகளையும் படைத்து அதை பரிகுப்படுத்தும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். தொழுகையின் சிறப்புகள். தொழுகையின் அவசியத்தை பற்றியும் அதன் சிறப்புகளை பற்றியும் ஹதீஸ் புத்தகங்களில் ஏராளமாக கூறப்பட்டுள்ளன. அவை அனைத்தையும் திரட்டுவது இயலாத காரியம். எனவே பரக்கத்திற்காக 40 ஹதீஸ்களுடைய மொழிபெயர்ப்பு. முதலாவது, திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், என்னுடைய உம்மத்தினர் மீது முதலாக தொழுகையைத்தான் அல்லாஹ் கடமையாக்கினான். கியாமத் நாளில் முதலாக தொழுகையை பற்றித்தான் விசாரிக்கப்படும். இரண்டாவது, தொழுகையின் விஷயத்தில் அல்லாஹ்வை பயப்படுங்கள். தொழுகையின் விஷயத்தில் அல்லாஹ்வை பயப்படுங்கள். தொழுகையின் விஷயத்தில் அல்லாஹ்வை பயப்படுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். முஸ்லிமான மனிதனுக்கும் ஷிர்கிற்கும் இணைவத்தலுக்கும் இடையில் தொழுகைதான் தடுப்பாக உள்ளது. நான்காவது, இஸ்லாத்தின் அடையாளம் தொழுகையாகும். தூய்மையான மனதுடன் முஸ்தபஹகளை பேணி அந்தந்த நேரங்களில் தொழுது வருபவர் மூமினாவார். ஐந்தாவது, ஈமானையும் தொழுகையையும் விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் கடமையாக்கவில்லை. அல்லாஹ் தொழுகையை விட சிறந்த ஒன்றை கடமையாக்கி இருந்தால் அதை செய்யும்படி மலக்குகளுக்கு கட்டளையிட்டிருப்பான். மலக்குகளோ இரவு பகலாக சிலர் ருக்குவிலும் சிலர் சஜ்தாவிலும் இருக்கிறார்கள். ஆறாவது, தொழுகை இஸ்லாத்தின் தூணாகும். ஏழாவது, தொழுகையினால் ஷைத்தானின் முகம் கருத்து விடுகிறது. எட்டாவது, தொழுகை மூமினுக்கு ஒளியாகும். ஒன்பதாவது, தொழுகை சிறந்த மார்க்கப் போராகும். பத்தாவது, ஒருவர் தொழ ஆரம்பித்தவுடன் அல்லாஹ் அவரிடம் சுவனத்தை செலுத்துகிறான். அவர் தொழுது முடிந்தவுடன் அல்லாஹ் தனது கவனத்தை திருப்பிக் கொள்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.